ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போய்கிட்ருக்கோம். காலையிலே கிளம்பி போயிடுச்சு. இது எங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் போய் சாப்பிட போயிட்டோம் எல்லோரும். ஏன்னா சீர் இன்னும் கொண்டு வரலையே, அதனால் அதுக்குள்ளேயே போய் சீக்கிரம் போயிட்டோம். வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் வேகமாக போய் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம், ஏன்னா மட்டன் பிடிக்காது. சிக்கன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷ் பாருங்க, சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தாங்க, அவள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்ல செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு இது மண்டபம். இது விளாத்திக்குளத்தில் இருக்குது. மண்டபம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் அந்த மண்டபம்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குப்பை கூட இலை குப்பையெல்லாம் பாருங்கள், அப்பப்போ டக்கரில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே போட்டால் அது அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம முகுத்து சிரிப்பை பாருங்கள் அவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பாடே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், பூரா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சேர்லாம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இது நம்ம அண்ணன் வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் வீட்டு தான் சடங்கு, அதுக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மண்டபம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பீடா ஸ்வீட் பீடா இது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்களாம் போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் கூட இது சாட் பார்த்ததே இல்லை, ஆனால் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த சைடு வந்து பாப்கார்ன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன் வந்து அவங்களே ரெடி பண்ணி அப்பப்போ கொடுத்துட்டு சூடாக. இசானாவுக்கு ஐசா ஆகாஷ் 3 பேருக்கும் பாப்கார்ன் பிடிக்கும். சாப்பிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் நின்றுட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்கார்ன் வாங்குவோன்னு சொல்லி. நான் 5 மிட்டாய் வேணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அது ஹீட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க வரவே இல்லை, நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்களும் அதனால் நின்றுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் இசானா ஒரு ரவுண்டு ஐஸ்கிரீம் போயிடுச்சு. ஐஸ்கிரீம் முடிச்சுட்டு முதைய பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தா. இப்போ மறுபடியும் வந்து நின்றுட்டுருக்கா. கிளம்புவோம் வாங்கடா நேராதுங்கன்னு யாருமே வரல. அதனால் சரி நின்று வாங்கிட்டு போன்ட்டு. இங்கே பார்க்கவே அழகாக இருக்குது ஸ்வீட் பீடா. முகூர்த்து வந்து பாப்கார்ன் வாங்க வந்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லவும் சிரிச்சிட்டே இருந்தான். பொடி எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக படிக்கான். நீ எத்தனை படிக்க சாணம்? சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பஞ்சு மிட்டாய் பாருங்கள். அது ஸ்பீடாக சுற்றுச்சா, குறைச்சி வைக்காமல் சுற்றவும் வேகமாக வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சீனி மட்டும் போட்டு அப்படி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ணி அதில் தான் பஞ்சு மிட்டாய். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் செய்கிறதா. இவங்க எல்லோரும் 3 பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆள் கொண்டு வாங்கினோம், வாங்கிட்டு வந்தாச்சு. மைசா எத்தனை படிக்க? 9. ஆகாசு 8. 9, 8, 6. 5 தானே படிக்கிறதுக்குள்ளே 6க்கு போயிட்டு 5 படிக்காமல் போயிடலாமோ? ஐஸ் சுத்தம் போதே உள்ளே குளிர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஐஸுங்க அந்த இது பஞ்சு மிட்டாய். அப்புறம் அதை குறைச்சி வச்சுட்டு அந்த அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு ஓடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு ஊருக்கு வேறு போகிறோமா, அதனால் நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கிளம்பிட்டு. இங்கே வருங்க பாப்கார்ன் அந்த சைடு பொரிஞ்சிருச்சு, நல்லா இருந்தது. நாங்கள் சுற்றுறதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. இந்தா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை முடித்தோடனே கிளம்புவோன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். சூப்பராக வருதுங்க. 2 கப்பில் சீனி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீனி போட்டு ஹீட் பண்ணவும் இது மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொய்யெல்லாம் எழுதிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன், சூப்பராக இருக்கு பாருங்க. பூ கலர் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே சீர் கொண்டு வந்தாங்களா, அதை பார்த்துட்டு போவோன்னு சொல்லி பைக்கில் தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் விட வந்தாங்க எங்கள் மாமா. அவங்க கூட தான் வந்தோம். அதுக்குள்ளேயே இவங்களை சீர் கொண்டு வரதை பார்த்து நிப்பாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
டான்ஸ்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. கபிலேஷ் மீனாக்கா எல்லாம் செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. வினிதாக்கா எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இருக்கங்குடி பக்கத்தில் இது கோட்டைப்பட்டி அவங்க மைசாவோட அத்தை ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஊர்லேருந்து காளியம்மன் கும்பாபிஷேகம் இதான் கோயில் வந்து இடிஞ்சிருந்துச்சா அதை வந்து கட்டி இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கு போய்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். விளாத்திக்குளத்துலேருந்து சாத்தூருக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன ஒன்று லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா அவங்க ஊர் வந்து உள்ளே இருக்க நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அவங்க ஊருக்கு வந்து டவுன் பஸ் மட்டும்தான் இருக்குது, சாத்தூர் டு சாத்தூர்னு. அந்த பஸ்ஸு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டக்டர் இல்லை, நேராகி வரேன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் கிளம்புன்னு சொல்லி அப்போ ஆட்டோவிலேயே போயிடுவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஊருக்கு போகிற வழியில் ஃபுல்லாக நாவப்பழம் மரம், நாவப்பழம் தான் சொல்லுவாங்க, நவாப்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூப்பராக இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. ஏன்னா இது வந்து டேம் ஊர், டேம் இது ஃபுல்லாமே டேம் தான். அது ஓரத்தில் தண்ணி இருக்கிறதுனால எப்போயும் இந்த மரம் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்படி மரம் இருந்தாலும் அது தனியாக பார்க்கவே நல்லா இருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு தூங்குறாங்க எல்லாம், கும்பாபிஷேகம் முடிஞ்சு. சாமி வந்துச்சாக்கா, நாங்கள் தூங்குடுன்னு சொல்லி அப்படியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நாலு மாலையில் போயிருந்தோம், சாப்பிட தம்பி முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு நானும் என் மைசா அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இசான சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், வேற சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. அதான் லேட்டாக தானே வந்தேன், எங்கள் கூட சாப்பிடலை. நானும் எங்கள் மாமா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மதியத்துக்கு சாம்பார், ரசம், அப்பளம், கூட்டு 3 கூட்டுனேன் ஃப்ரெண்ட்ஸ். அவியல், பட்டாணி கூட்டு, கோஸு, ஊறுகாய் வச்சுருந்தாங்க, அப்புறம் பாயாசம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஆனந்த் பவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிச்சு எல்லாமேன்னு. அவங்க தான் இப்போ 1 மாதம் அலைஞ்சி கோயில் வேலை முதற்கன்னு எல்லாமே அவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த் பவன். கேக்கு நேரம் இல்லைங்க, நாளைக்கு சேனலில் வருவீங்கல்ல. உனக்கு மணி 10:30 சொல்லிட்டா. ரூமினி தான் நல்லா எடுக்கணும். நல்லா சிரிச்சு போக மாதிரியா? ஆமாம், கொஞ்சம் மாலி சாப்பிடு, சிரிச்சிருவாங்க. நில்லு. ஊத்து. வீடு 4 வீடு இருந்தா உன்னை கடத்திட்டு போறாங்களா? இதை வந்து கதிருக்கு நல்லா அனுப்பணுமா? எப்போ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணியத்தை. அப்படியே சாப்பிட்டு முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு கிளம்பி கொஞ்சம் நேரம் பார்ப்போம்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். சாமியார் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஓமம் வளர்த்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முளைச்சிருக்கு. இது வந்து முளைப்பார் இல்லை, 3 நாளைக்கு முன்னாடியே இந்த ஓமம் வளர்ப்பாங்கல்ல, அதை சுற்றி வந்து இந்த பயிரெல்லாம் போட்டு வளர்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா செங்கல் வரிசை அடுக்கி அதுக்குள்ளே வந்து பயிரெலாம் போட்டு வளர வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்து வந்தோம். வந்து இவங்க சாமி கும்பிட வந்துருந்தோம் கோயிலுக்கு. ஏன்னா கோயிலுக்கு வரலையா, வந்தோடனே நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட வந்திருந்தோம். பவினா வந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு இருந்தா. சேலையோட போட்டோ எடுக்கல சொல்லி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து காளியம்மன் கோயில். மாளிகை காட்டை வந்து வைரவர் சாமி சேலை வந்து அடித்து வச்சுருந்தாங்களா அந்த வருஷம். இந்த பின்னாடி உள்ள ஆர்ச்சி மரத்தில் சாமிக்கு பின்னாடி அது வந்து புளிங்க மாவட்டம் அடித்து வாங்கினாங்களாம். அப்புறம் இது வந்து முளைப்பாரி ஃப்ரெண்ட்ஸ், காளியம்மன் முளைப்பாரி, இது வந்து மாரியம்மன் முளைப்பாரியா 2 போட்டிருந்தாங்க. சின்ன ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது கோட்டைப்பட்டி சின்ன ஊர் தான், கொஞ்சம் முளைப்பாரி தான் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் மொதல் வைக்காங்க, அதனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பெரிய ஊர்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. இது சின்ன ஊராக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. கொஞ்சம் வீடு தான், செடி இல்லை, அது முளைப்பாரி. இது வந்து ஒட்டு முளைப்பாரி.
இது வந்து காளியம்மன் விபூதி எல்லாமே சாமி படம் வருவாங்களா அவங்க கொடுத்து விடக்காண்டி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. இந்த சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் மாலையை காட்ட அடித்து வச்சுருந்தாங்களா அந்த வருஷம். வைரவர் சிலை கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்காங்க. அந்த முன்னாடி உள்ள கதவு மட்டும் மாற்றிட்டு பெயிண்ட் அடித்து எல்லாமே இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா கதவு இடிஞ்சு இருந்துச்சு, பழைய காலத்து கட்டடமா இடிஞ்சு இருந்துச்சு. அதை இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க. காலைல அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது குட்டியான சும்மா தண்ணி வர்ற மாதிரி இருக்குல்ல, தண்ணி பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து டேம்லேருந்து வர்ற தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். டேம் பாருங்கள், சரியான டேம். இது வந்து கோட்டைப்பட்டி டேம். இதான் சின்ன ஊர், ஆனால் டேம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய டேம். இவங்க பூரா குளியலை பாருங்கள். வழுக்குதுல படக்கம் குளிச்சுட்டு வாங்க போவோம். நேரம் இது இருமா வரணும். உளுந்து போய் சட்டையை காய. இப்போ ஒரு மீன் போச்சு. போகக்கூடாது. வா ஆகாசு. ஐயோ அங்கிட்டு போயிட்டு Yeah.
இசுமா இசானா தலையை முங்கிட்டு வாங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா 4 மணிக்கு தான் பஸ்ஸு. அந்த பஸ்ஸை விட்டால் இங்கேருந்து டயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் இருக்குது. அதனால் நாங்கள் கிளம்புன்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மொதல் ஸ்டாப்புங்கனால கூட்டமே இல்லை. ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டில் உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மைசா எல்லாம் பின்னாடி சீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ளேயே தூரல் வேறு விழுந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூரல் லைட்டாக விழுந்துகிட்டே இருந்துச்சு. மழை வரவங்களையும் போயிருந்துன்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும். இது சாத்தூர் பக்கத்தில் பாருங்கள், மழை லைட்டாக முத்தம் நனைகிற அளவுக்கு பெஞ்சிருந்துச்சு. பரவாயில்லாமல் பெஞ்சிருந்தது. எதுக்கு நீ லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்ட. இங்கே வந்து சாத்தூர்லேருந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தூரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்தது. ஆனால் வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பகல்லாம் சரியான வெயில். வெயிலில் போகும்னே இதாகிடுது. ஆனால் மழை தூரல் விழுந்துச்சு. அதனால் ஒன்றும் தெரில. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் சாத்தூர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாத்தூர்லேருந்து கோயில்பட்டி வந்துக்கிட்டு இருக்கோம். வெயில் தான் மைசா பிடிக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தடவை எங்கள் அம்மா ஊரில் வந்து இறங்காமல் நாங்கள் வந்துவிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறது மீனாட்சிபுரம். என் மகன் போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அடித்தவனை கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகக்கூடாதில்ல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க. செவ்வாய்க்கிழமை போயிடும் பாஷா. ஆகாஷ் மூஞ்சி தூக்கிட்டே வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.